வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 45. பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த கணவனின் நெருக்கத்தில் தன்னை மறந்து போனாள் தீ. அவனை உரசியபடி அவன் நெஞ்சில் ஒட்டியிருந்த சட்டையை குழந்தை போல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு உதட்டில் தோன்றிய மெல்லிய புன்னகையுடன் தூங்க அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் அவள் மூக்கோடு மூக்கை உரசினான். அவள் மூச்சு காத்தையும் தன்னுடைய மூச்சு காத்தையும் சீராக கலக்க விட்டவன் அவளை அள்ளி தன்மேல் போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டான். தன் ஆசையை நினைத்து சிரித்துக் கொண்டே இருவரையும் அணைத்து கண் முடியவன் கண்ணுக்கு தூக்கம் கம்போல் ஒட்டி கொண்டது. காலை கண் விழித்த தீக்கி முதலில் எங்கிருக்கிறோம் என்றே புரியவில்லை. மெல்ல விழித்திருந்தவள் பார்வைக்குள் விழுந்தாள் நெருக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ராதா. சில நொடிகள் கனவோ என்று தோன்றியது தீக்கு. குளிரில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இறுதியில் அவன் மீதே ஏறி படுத்திருந்தாள். அருகில் சர்வா போர்வைக்குள் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தான். கணவனின் நெருக்கத்தில் கண் கலங்கியது. கிரிஷ் என அவள் உதடுகள் மெலிதாக முணுமுணுத்தது. தீ கண்ணீர் ராதா நெஞ்சில் ஒரு சொட்டு இறங்கிவிட அதை வேகமாக துரைத்தவள் அவனிடமிருந்து எழ முயற்சி செய்தாள். அவனோ தீயை இறுக்கி பிடித்திருந்தான், விடமாட்டான் புண்பது போல. இரவு ராதா நடந்து கொண்டது நினைவு வர கோபத்தில் மூக்கு சிவந்தது. என்னதான் கோபத்தில் அவன் செய்திருந்தாலும் கட்டாயம் குழந்தையை கீழே போட்டிருக்க மாட்டான் என அவளுக்கு தெரியும். ஆனாலும் குழந்தையை வைத்து விளையாடியது அவன் மேல் தீராத கோபத்தை கொடுத்தது. அவனிடமிருந்து கடினப்பட்டு விலகியவள் மகனை அலுங்காமல் தூக்கிக் கொண்டு சத்தம் செய்யாமல் வெளியே சென்றாள். ஹோட்டலை விட்டு தீ வெளியே வர மித்ரன் கீழே நின்று காத்து வாங்கிக் கொண்டிருந்தான். தீயை கண்டவன், தீ ராதா வரல? இல்ல மித்து, தூங்குறாரு. அவள் குரலை வைத்தே அவள் கோபமாக இருப்பதை அறிந்தவன், இரு நானே கொண்டு போய் விடுறேன், தனியா போகாத. தீ சரி என தலை அசைக்க மித்ரன் வேகமாக அவனுடைய காரை எடுத்து வந்தான். தீ ஏறியதும் இருவரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டவன், என தீ ஒரு மாதிரி இருக்க? நைட் அவன் உன்னை திரும்பவும் ஏதாவது சித்திரவதை பண்ணானா? இல்ல மித்து, சாதாரணமா தான் இருந்தாரு. யாருன்னு கேட்டாரு, நான் பதில் சொல்லல. சொல்ல வேண்டியதானே தீ? என்னன்னு சொல்ல முடியும்? ஆதாரம் இல்ல. இப்போ கிரிஷ் சாதாரணமா இல்ல. நம்ம ஒண்ணு சொல்ல போய் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்க கூடாது மித்து. அவருக்கா ஞாபகம் வரணும், இல்லடா அந்த காஞ்சோ மிரு பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு சொன்னா அதுல இருந்து கேள்வி தொடங்கிக்கிட்டே இருக்கும். தீ சொல்வது உண்மை என்பதால் மித்ரனும் சரி என தலையசைத்தான். இருவரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். பிருந்தா வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். கார் சத்தம் கேட்டதும் மொழிதான் ஆர்வமாக வெளியே ஓடி வந்தார். முதலில் பேரனை பார்க்காமல் அவர்தான் வாடிவிட்டார். மித்ரன் கையில் இருந்த சர்வாவை தூக்கி தோளில் போட்டவர் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, வாமித்தோ வீட்டுக்குள்ள வா என பேரனை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தார். சர்வா வந்துட்டியா என துள்ளி குதித்து ஓடி வந்த பிருந்தா பின்னால் வந்த மித்ரனை பார்க்க தவறினாள். அவள் கொடுத்த சத்தத்தில் சர்வா எழுந்து விடுவான் என்பதால் மொழி பேரனை தூக்கி கொண்டு நகர்ந்து செல்ல பிருந்தா ஓடி வந்த வேகத்தில் மித்ரன் மீது மோதினாள். பிருந்தா இப்படி பறந்து வருவாள் என மித்து எதிர்பார்க்காததால் அவளை பிடிக்க முடியாமல் அவளை அணைத்தபடி அவனும் சறுக்கிக் கொண்டே சென்றான். இருவரும் சறுக்கிக் கொண்டே சென்று கீழே விழுந்த வேகத்தில் மித்ரன் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டாள் பிருந்தா. இருவரும் வெளிவிரித்தபடி வாசல் படியில் உருண்டு விழுந்தனர். இவர்கள் உருண்டதை மட்டுமே பார்த்தனர் தீ மொழி இருவரும். அவர்கள் முத்தமிட்டுக் கொண்டதை பார்க்கவில்லை. பிருந்தா வேகமாக எழுந்தவள் தன் மீதிருந்த மண்ணை துடைத்த வேகத்தில் மித்ரனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வீட்டுக்குள் ஓடினாள். மித்ரன் தன் சட்டையில் ஒட்டியிருந்த மண்ணை துரைத்தபடி எழுந்தவன் சங்கடமாக உணர்ந்தான். வீட்டில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்களோ, அதுவும் அவளின் அம்மா முன்னாடியே இப்படி ஆகிவிட்டதே என்று நினைக்க, மித்ரன் உள்ளவா, டீ எடுத்து வச்சிருக்கேன் வந்து குடி என சாதாரணமாக கூறினார் மொழி. அவர்தான் எதையும் பார்க்கவே இல்லையே. மூச்சை இழுத்து விட்டவன் உள்ளே சென்று சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தபடி டீ குடிக்க துவங்கினான். பிருந்தா வெளியே எட்டி கூட பார்க்கவில்லை. கட்டிலில் கொப்புரப்படுத்தபடி தன் தலையிலேயே கொட்டி கொண்டாள். சர்வா எழுந்ததும் அனைவரும் குழந்தையுடன் விளையாட வீடே கலகலப்பாக மாறியது. டீ கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நடந்ததை மறக்க துவங்கினாள். அதே நேரம் சர்ரென்று அதிவேகத்தில் வந்து நின்றது ராதாவின் கார் தீ வீட்டு வாசலில். கார் சத்தத்தில் அனைவரும் பெரிய விபத்து என்றே எண்ணி வெளியே வந்தனர். வந்தவர்கள் வேவன ஒழித்துக் கொண்டு நின்று விட்டனர். ராதா சிகப்பு வண்ண சட்டையில் நீல ஜீன்ஸ் அணிந்து கையில் சிகப்பு வண்ண ரோஜா பொக்கேவுடன் உதட்டில் உறைந்த புன்னகையுடன் நின்றிருந்தான். ராதா காரில் ஸ்டைலாக சாய்ந்து. மித்ரன் ராதாவை வித்தியாசமாக பார்த்தான். இவன் என்ன சிரிக்கிறான்? ஒருவேளை திரும்பவும் தலையில் அடிபட்டிருக்குமோ? லேசாக தீ அருகில் சரிந்தவன், தீ ராத்திரி ஏதாவது கோவத்துல அவன் மண்டையில அடிச்சிட்டியா?
தீ மித்துவை முறைக்க அவன் வாயை மூடி நின்று கொண்டான். பிருந்தா சந்தோஷமாக நின்று கொண்டிருந்தாள். ராதா கையில் இருந்த பொக்கேவை பார்த்து, தீ, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல, எனக்கு அப்படிதான் தோணுது. நீயே பாரு, எப்போ முறைச்சுட்டே இருக்கவரு இன்னைக்கு சிரிக்கிறாரு. நீ கூட சொன்னியே உன்னோட கிருஷ்ண உன்னை பார்த்தாலே சிரிப்பாருன்னு, இப்போவும் அப்படித்தான் சிரிக்கிறார் பாரு. பிருந்தா சொன்னதை கேட்டதும் ஒருவேளை இருக்குமோ என மூவரும் ஒரு நப்பாசையுடன் பார்த்தனர் ராதாவை. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? வந்தவண்ண வான் கூட யாருமே கூப்பிடவே இல்ல. என்ன தீட்சி, இவ்வளவுதான் உன்னோட மரியாதையா? மொழிதான் முதலில் தெளிந்தார். உள்ள வாங்க தம்பி, எதுக்கு வெளியே நிக்கிறீங்க, வாங்க என வரவேற்றார். ராதா உதட்டை சுழித்து சிரித்தபடி ஸ்டைலாக நடந்து வந்தவன், எங்க தீட்சி பையன் என்றான் அவள் காதோரம். கொல்ல இருக்கா என முணுமுணுப்பாக கூறியவள் கொஞ்ச நேரம் உறைந்து போனாள். இரவு ஒன்றுமே நடக்காதது போல் உள்ளே செல்பவனை கண்டு கோபம் பொங்கி எழுந்தது. அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் உள்ளே நுழைய ராதா சர்வாவை தூக்க செல்லவும் சர்வா முதலில் பயந்து பின்னுக்கு சென்றான். அவனின் பயத்தில் ராதா முகம் சுருங்கி போனது. பாக்கெட்டுக்குள் கைவிட்டு ஒரு பொம்மையை எடுத்தவன் அதை கீழே வைத்து கீ கொடுக்க அழகாக தலையசைத்து நகர்ந்து சென்றது பொம்மை. குழந்தை எப்போதும் அனைத்தையும் உடனே மறந்துவிடும் அல்லவா? சர்வாவும் அப்படித்தான். பொம்மையை பார்த்தவுடன் சிரித்தபடி தவழ்ந்து வந்து பொம்மையை பிடிக்க ராதா சர்வாவை தூக்கி கொண்டான். மற்றவர்கள் ராதாவை வித்தியாசமாக பார்த்தனர். நீ எப்ப மித்து வந்த? நான் தான் தீயே குழந்தைய அழைச்சிட்டு வந்தராதா. ஓ சரி என்றவன் பார்வை தீ மீது நிலைத்து நின்றது. அதற்குள் மொழி சூடான டீ கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், தேஷி, நீ போய் தயாரை வா என்றான். எங்க? கடுப்பாக கேட்டாள். எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களோ? போய் ரெடி ஆயிட்டு வா. என்னால முடியாது, எங்கன்னு தெரியாம நான் வரமாட்டேன் சார். தீட்சி என தீ தனியாக ஷீ தனியாக அழுத்தி அழைத்தவன், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் சார். இனி உங்க கம்பெனில நான் வேலை செய்ய போறதில்ல. நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்றேன். நீங்க என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறினாள். டீ கூறியதை கேட்டு மற்றவர்கள் அதிர்ந்து போக ராதாவோ சாவகாசமாக டீயை ஒரு மிடர் விழுங்கியவன், பிருந்தா, என் கார்ல ஒரு ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா என்றான். பிருந்தா ஆர்வமாக ஓடினாள். வேக வேகமாக அதை எடுத்து வந்து ராதா முன்பு நீட்ட, உன் தோழி கிட்ட கொடு பிருந்தா. மற்றவர்கள் இருவரையும் சுவாரஸ்யமாக பார்த்தனர். பிருந்தா உறுதியாக நம்பினாள் ராதாவுக்கு நினைவு திரும்பிவிட்டது என. பிருந்தா நீட்டியதை வாங்கி பிரித்து படித்தவள் அதிர்ந்து போனாள். தீ முகத்தை கண்ட இருவரும் வாங்கி படித்தவர்கள் அடக்ராதகா என்று நினைத்தனர். ப்ராஜெக்ட் முடியும் வரை தீ தானாக விலக முடியாது. ராதா அனுமதி இல்லாமல் அதையும் மீறி விலக வேண்டும் என்றால் நஷ்ட ஈடாக 60 லட்சம் பணமும் 6 மாதம் இலவசமாக வேலையும் செய்தாக வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அதில் வசீகரன் கையெழுத்தும் தீ கையெழுத்தும் இருக்க தீ கணவனை முறைக்க துவங்கினாள். இவருக்கு போய் எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ல, நானே செருப்படுத்தி நடிச்சுக்கணும் என வாய்விட்டு முனகியவள் வார்த்தையை கேட்ட மித்து சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டான். சித்திரவதை 46. டே ராதா, எங்கடா கிளம்ப சொல்ற? கல்யாணத்துக்கு துணி எடுக்க மித்து, அவன் சாதாரணமாக கூறிவிட்டான். தீக்குத்தான் அதிகமாக வலித்தது. என்ன பாவம் செய்தேனோ இதையெல்லாம் கேட்க என்று நினைத்துக் கொண்டவள், நான் போய் தயாரை வரேன் என்று அவனை நிமிர்ந்து பார்க்காமல் கூறிவிட்டு உள்ளே சென்றாள். டே ராதா, எதுக்கு இப்ப தீய மட்டும் அழிச்சுட்டு போற? அவளை இப்பதான் வந்திருக்கா, அவளை தொந்தரவு பண்ணாத. மித்து, உனக்கு ரொம்ப கவலையா இருந்தா நீ வா. பிருந்தா, நீ கிளம்பி வா என்றாள் மகனை கொஞ்சி. எப்படி அப்பாவும் மகனும் என்ன பேசிக் கொண்டார்களோ சிரித்துக் கொண்டிருந்தனர். மித்ரன் அமைதியாகிவிட்டான். இதற்கு மேல் பேசி பயனில்லை என்று பிருந்தா சென்று கிளம்ப துவங்கினாள். ராதா மகனையும் தீயையும் அழைத்துக் கொண்டு தனி காரில் கிளம்பினான். மித்ரன் பிருந்தாவை அழைத்துக் கொண்டு அவன் காரில் கிளம்பினான். இருவருமே பேசிக் கொள்ளவில்லை. என்ன பேசுவதென்று தெரியவில்லை. காலையில் நடந்த நிகழ்வில் இருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர். வசி, நான் ஷாப்பிங் போகணும், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, எனக்கு அடுத்தருள் இறக்கி விட்டுட்டு ஆபீஸ் கிளம்புறீங்களா? நீ போய் ரெடியாகு, நானே அழைச்சிட்டு போறேன். லெதி சந்தோஷமாக கிளம்பினாள். இருவரும் தயாராகி வர பத்மாசன் இருவரையும் உரைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அம்மா, லெதிக்கு ஷாப்பிங் போகணுமா? நாங்களும் போயிட்டு வரோம். லெதி சிரித்தபடி அருணாவை கட்டி பிடித்தவள், அத்த, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? மருமகள் கன்னத்தை வலித்தவர், எனக்கு ஒண்ணு வேணடா, நீங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. வசி, இவளை விட்டுட்டு நீ ஆபீஸ் போகாத, கூட இருந்து வாங்கி கொடு, கூடவே இருந்து பாத்துக்கோ. மகனுக்கு குழந்தைக்கு சொல்வது போல் சொல்லிய தாயை கண்டு சிரித்தவன், அம்மா, நான் எங்கேயும் போகல, உன் மருமக கூடவே இருக்கேன், கவலைப்படாதீங்க என்று அவரின் கன்னத்தை கிள்ளி கூறியவன், வாலதிகா என மனைவியை அழைத்தான். இவர்கள் மூவரின் பாசத்தை கண்ட பத்மாசன் தான் உச்சக்கட்ட எரிச்சலில் இருந்தார். அதிலும்
தன்னை மதிக்காமல் இருக்கும் மூவரையும் கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருந்தார். லிதி அவர் கண்களில் தெரிந்த கடுப்பையும் கொலை வெறியையும் கண்டவள் அவரை மேலும் வெறுப்பேற்று நடித்து, அத்த, நீங்க வீட்டுல தனியா தானே இருப்பீங்க, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா போயிட்டு வருவோம். லிதி, நான் எதுக்குடா, நீங்க முறை வெளியே போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் எப்போ போல வீட்லயே இருக்கேன். அதத்தான் நானும் சொல்றேன், நீங்க எப்போ இந்த 4 சவத்துக்குள்ள தானே இருக்கீங்க, இன்னைக்கு வாங்க எங்க கூட நம்ம ஜாலியா போயிட்டு வருவோம், பிளீஸ் 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 என அவர் தாடையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாள். வசீகரன் லிதியை இன்பமாக பார்த்தான். தன் தாயிடம் இவள் இவ்வளவு பாசமாக இருக்கிறாள் என அவளை உயர்வாக நினைத்தாள். அவள் இத்தனை பிளீஸ் போட்ட பிறகு கிளம்பாமல் இருக்க முடியாது என்பதால், சரி வாங்க நானும் வரேன் என்றவரை ஆச்சரியமாக கண்டான் வசி. தான் எத்தனை முறை கெஞ்சு கேட்டாலும் கணவனுக்கு பயந்து ஒரு முறை கூட வராதவர் இப்போது மருமகள் கூப்பிட்டதும் உடனே கிளம்பிவிட்டார் என லேசான பொறாமை கூட தோன்றியது வசிக்கு. ஒரு கையில் தாயையும் மற்றொரு கையில் மனைவியையும் பிடித்துக் கொண்டு இன்று சந்தோஷமாக கிளம்பினான். பத்மாசன் மனைவியை அதிர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தார். தன்னிடம் அனுமதி கேட்காமல் எதுவும் கூறாமல் செல்லும் மனைவியை, அனைத்துக்கும் இந்த லெத்திகாதான் காரணம் என்று அவள் மீது வஞ்சம் வைத்தவர் இருவரையும் பிரிக்க முடிவு செய்தார். அவளோ இவரை மிஞ்சி அடியெடுத்து வைத்து விட்டாள் என்பது தெரியாமல் திட்டம் தீட்டியவரை காரில் அமர்ந்தபடி நக்கலாக உதட்டை சுழித்து பார்த்தவள், போகலவசை என்றாள். ராதா கூறியது போலவே முதலில் ஒரு பெரிய துணிக்கடைக்குதான் அழைத்து வந்திருந்தான். அவர்களை தொடர்ந்து வந்த பிருந்தா கடையை பார்த்தவள், இந்த கடையிலையா, இதுல 200 ரூபாய் டாப்ஸ் 600 ரூபாய் விப்பா, கொல்ல பகல் கொலையா அடிப்பானே, இன்னும் 2 தறி தள்ளி போனா நல்ல துணியா கம்மியான விலையில வாங்கலாம் மித்தோ. நீ சொல்றது நியாயம்தான், என்கிட்ட சொன்னத அப்படியே ராதா கிட்ட சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சது என்றான் சிரிப்பை அடக்கியபடி. அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை முடியாது, ஆரம்பிக்கும், அதுக்கு நான் வாயை முடித்து சும்மாவே இருப்பேன், எதுக்கு வம்பு, ஏன் காசா கரையாக போகுது, உங்க நண்பன் காசு தானே என்றவள் முகத்தை வெட்டி கொண்டு தீயை தொடர்ந்து சென்றாள். மித்ரன் அவள் வெட்டி சென்றதை நினைத்து சிரித்தபடி கார் கதவை மூடியவன் அருகில் வந்து நின்றது வசீகரன் கார். காருக்குள் இருந்த வசி மித்ரனை கண்டு சிரித்தபடி இறங்கினான். என்ன மித்து, இந்த பக்கம்? ஆர்கே கூட வந்தேன், அவ கல்யாணத்துக்கு துணி எடுத்து தாரானமா. அம்மா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மித்து, இந்த வாழ உங்களை நல்லா பாத்துக்கலா? லிதி மித்ரனை முறைக்க, லிதி ரொம்ப நல்ல பொண்ணு மித்து, அவளை குறை சொல்ல முடியாது என அருணா மருமகளுக்கு பரிந்து பேசினார். மித்து, இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட்டுல லித்திகா ஆட்சிதான் போல, எங்க அம்மா வேற லித்திக்கே முழுசா சப்போர்ட் பண்றாங்க, நான் வீட்டுக்கு வெளியேதான் இருக்கணும் போல சிரித்தபடி கூறினான். அப்ப மத்த வீட்டுல நடக்கிற மாதிரி உங்க வீட்டுல மாமியார் மருமக சண்டை இல்லையா வசி? பொய்யான அதிர்ச்சியுடன் கேட்டான். அதுக்கு வாய்ப்பு கூட இல்ல மித்தோ, நான் தான் சண்டை போட்டா உண்டு, அந்த வேலையை உன் அப்பா பாத்துப்பாரு, நீ கவலைப்படாத என பேசியபடி அனைவரும் உள்ளே நுழைந்தனர். ஆர்கே கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு துணிக்கடையை சுற்றி சுற்றி பார்த்தவன், புடவை எங்க இருக்கு என்றான். அங்கு நின்றிருந்த பெண்களை பார்த்து, சார் 3ஆவது மாடியில் இருக்கு புடவை, லிப்ட் இருக்கு சார். ஓ நன்றி, வாதிட்சி என்றவன் மகனை தூக்கி கொண்டு சென்றான். டேய் இருடா, எங்களை விட்டுட்டு போயிடாதரா என கத்தியபடி அவசரமாக வந்தான் மித்து. ராதா வசீகரனை கண்டு கொள்ளாதவன், லிதி எப்படி இருக்க, அம்மா நல்லா இருக்கீங்களா என அக்கறையாக விசாரித்தான். நாங்க நல்லா இருக்கோம் அம்மா, சர்வாவை கொடுங்க என லிதி கை நீட்ட மகனை பின்னுக்கு இழுத்து கொண்டவன், அவன் யார்கிட்டே வரமாட்டான், உனக்கு எதுக்கு சிரமம், நானே வச்சுக்கிறேன் என்றவரை அனைவரும் சிரித்துக் கொண்டே அமைதியாக நின்று கொண்டனர். ரொம்ப நல்லது, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம், வாங்க எல்லாருக்கும் நான் துணி எடுத்து கொடுக்கறேன். மாமா என்ன விசேஷம்? கல்யாணம் தான் விசேஷம் லிதி. லிதி முதல் அனைவரும் தீ முகத்தை பார்த்தனர். அவள் முகத்தில் சோகம் அப்பட்டமாக தெரிந்தது. அதனால்தான் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை உணர்ந்து கொண்டனர். லூசு லூசு என கோபமாக திட்டிய லிதி புடவை செக்ஷனுக்கு சென்று நின்றாள். கட்டண பொண்டாடி கூட நிற்கும் போது அடுத்த கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் துணி எடுக்க போறியா நீ என நினைத்தவள் விலை உயர்ந்த புடவைகளை எடுத்து போட சொன்னாள். நான் நினைக்கிறதானே நீயும் நினைக்கிற புள்ள லிதி? ஆமா பிருந்தா, இன்னையோட ஒரு வெறுத்தணும், அப்படி பண்றோம் நம்ம. இருவரும் ஹைஃபை போட்டுக்கொண்டு 1 லட்சத்துக்கு அதிகமான விலையில் புடவையை எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். வசீகரன் ஒரு பக்கம் புடவை பார்க்க, தீஷி போய் உனக்கு பிடிச்ச புடவை எடு, எல்லாரும் எடுக்கிறாங்க பாரு. எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு புடவை வேணாம், ஆனா எனக்கு வேண்டியவங்களுக்கு புடவை எடுக்கணும் என்றவன் பட்டு புடவையை பார்க்க துவங்கினான். ஒரு கையில் மகனை வைத்துக் கொண்டு மற்றொரு கையால் புடவை பார்க்க சிரமப்படுவதை கண்டவள், குழந்தையை கொடுங்க என தீ கை நீட்டி கேட்க அவளிடம் கூட கொடுக்க மறுத்தான். ராதா, பேரனை என்கிட்ட கொடு, இப்ப புடவை பாரு, பட்டு புடவை வாங்கும் போது நல்லா பார்த்து வாங்கணும், நான் சர்வாவை யார்கிட்டே தரமாட்டேன், நம்பி கொடு என்றார் அருணா. அவரிடம் கொடுத்தவன் அவன் வைத்து விளையாடி கொண்டிருந்த பொம்மையும் மறக்காமல் கொடுத்தான். 3 புடவைகளை நிதானமாக தேர்வு செய்தான். என்ன தீஷி, நீ எதுவும் எடுக்கலையா என வசீகரன் கேட்டபடி நெருங்கி வந்தான். அவன் கையில் கடல் நீல நிறத்தில் ஒரு புடவை இருந்தது.
தீக்குத்தான் எடுத்து வருகிறான் என தவறாக புரிந்து கொண்ட ராதா தீயை தன் அருகில் இழுத்துக்கொள்ள வசீகரன் லெதி கழுத்தில் புடவையை போட்டு பார்த்தான். ராதா செயலில் அனைவரும் சத்தமாக சிரித்து விட்டனர். தீ கூட வாய்விட்டு சிரித்தாள். அனைவரின் முன்பும் ராதா அசிங்கப்பட்டு போனான். மாமா, என் புருஷன் எனக்கு தான் எடுத்தாரு, அக்காவுக்கு கிடைக்கல. அவர் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு, நீங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் என்று இன்னமும் அசிங்கப்படுத்தி விட்டாள் லெதி. அருணா குழந்தையை தூக்கிக் கொண்டு மற்ற இடங்களை பார்வையிட்டார். வசீகரன் தேர்வு செய்த புடவை லெதிக்கு மிகவும் பிடித்து விட்டது. தனக்காக அவன் தேர்வு செய்த முதல் புடவை என்பதால் மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். சித்திரவதை 47. ராதா பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். தன்னை பார்த்து சிரிப்பவர்களை கண்டு கொள்ளாமல். அசிங்கப்பட்டும் எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு பிருந்தா. அதத்தான் லெதி நானும் பாக்குறேன். எது எங்க நடந்தா எனக்குன்னு இருக்காரு. நம்ம புடவைய மலை மாதிரி கூச்சி வச்சிருக்கோம். மனுஷன் இதை பார்த்து ஷாக் ஆகவே இல்ல. ஒருவேளை அது பத்தல போல இருக்கு பிருந்தா. வா, அந்த பக்கம் போய் இன்னும் வாங்குவோம். ஓடி வா என இருவரும் மற்றொரு பக்கம் சென்றனர். மித்து, போய் உனக்கு துணி வாங்கிக்கோ. எதுக்கு நீ புடவை பார்த்து நிக்கிற? யாருக்கு வாங்கி தரப்புற என தன் நண்பனை விரட்டி விட்டான் ராதா. மித்து அங்கிருந்து நகர அப்படியே உன் பக்கத்துல நிக்கிறவள் அழைச்சிட்டு போ, அவருக்கும் சேர்த்து வாங்கிடு என்றான் வசீகரன் கண் காட்டி. வசி மித்ரனை பார்த்து சிரித்தான். மித்ரன் ராதாவை ஏற்ற இரக்கத்துடன் பார்த்தவன், ஏன் நீயே அழைச்சு போய் வாங்கி தர வேண்டியதானே, எதுக்கு என்ன தூது அனுப்புற என நண்பனை வம்பிழுத்தான். மூடிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்டா, கிளம்பு என அனுப்பி வைத்தவன் சர்வாவை கண்களால் தேடினான். குழந்தை சுவாரஸ்யமாக அருணா பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தது. தீ ராதா வாங்கி இருந்த புடவைகளை பார்த்தாள். அவளுக்கு பிடித்த நிறத்தில் அவளுக்கு பிடித்தது போலவே வாங்கி இருந்தான். கிரிஷ் எப்பவும் இப்படித்தான் வாங்குவாரு, இன்னைக்கும் அதே போல வாங்கியிருக்காரே என்ற கணவனை அதிர்ச்சியாக விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள். ராதா அவள் முகத்துக்கு நேராக கையசைத்து பார்த்தவன் அவள் அசையாம இருப்பதை கண்டு முகத்துக்கு நேரே சொடக்கிட்டான். என்ன தீட்சி, கனவுல மிதக்கிறியா இல்லையா, அழகுல மயங்கிட்டியா என அவள் காதோரம் கொடிந்து ரகசியம் போல் கேட்டவன் சூடான மூச்சு காத்தில் தீ உடல் சேர்த்து அடங்கியது. அவள் நிலை உணர்ந்தவன், நைட்டு இறுக்கமா கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கும் போது கூட நீ இப்படி வைக்கப்படலையே, சாதாரணமா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு என மீண்டும் ரகசிய மொழியில் கேட்க பெண்ணவனுக்கு கோச்சம் பிடுங்கி தின்றது. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. சட்டென்று முகத்தை சரி செய்தவள், சாரி சார், நேற்று தெரியாம நடந்துச்சு. நான் உங்க பக்கத்துல படுத்தது எனக்கு சுத்தமா தெரியல. இனி இது மாதிரி நடக்காது சார் என்றவள் அவனிடம் இருந்த மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு ஓடினாள். ஓடியவளின் கையை இறுக பற்றி இழுத்தான் ராதா. அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீதே பூக்குவியல் போல் வந்து விழுந்தவளை ஆழமாக பார்த்தவன், உனக்கு மட்டும்தான் துணி எடுத்திருக்கேன், இன்னும் மகனுக்கு எடுக்கணும். அதுக்குள்ள எங்க ஓட பாக்குற? ஓ ஓட்ட பந்தயத்தை மகனுக்கு துணி எடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் வா என அவளை இழுத்து கொண்டு நடந்தான். சர்வா என்னுடைய மகன் சார் என அழுத்தமாக கூறினாள். ராதா சற்றென்று நின்றவன், நானும் அதத்தான் சொன்ன தீட்சை என்றான் அவனும் அழுத்தமாக. ராதா என்ன நினைப்பில் இருக்கிறான் என அவளால் சுத்தமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனின் நெருக்கமும் செயலும் தீக்கிதான் சித்திரவதையாக இருந்தது. அவனோ இவள் விருப்பங்களை விட்டு அவன் விருப்பத்துக்கு நடந்து கொள்கிறான். இவளையும் ஆட்டி வைக்கிறான். குழந்தைகள் பிரிவுக்கு சென்றவன் சர்வாவுக்கு அதிக நேரம் செலவு செய்து தேடினான். பார்த்து பார்த்து வாங்கினான். தேயே ஆச்சரியப்பட்டு போனாள் அவன் தேர்வு முறையில். தான் கூட இவ்வளவு அழகாக வாங்கியது கிடையாது என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டவள் அங்கேயும் பொம்மை போல் நின்றாள். தீயை அவனை விட்டு நகர விடவில்லை ராதா. பிருந்தா கண்களை கவர்ந்தது ஒரு லெஹங்கா. ஆசையாக அதன் அருகில் சென்றவள், வாவ், இது செம்மையா இருக்கே, கலர் கூட எனக்கு பிடிச்ச கலர், வாங்கிட வேண்டியதா என்று நினைத்தவள் லெஹங்காவை சுற்றி சுற்றி வந்தாள். அதிலிருந்த விலையை பார்த்தவள் வாய்க்குள் ஈ போவது தெரியாமல் திறந்த வாயை மூடாமல் நின்றாள். பிருந்தா நிலையை கண்ட மித்ரன் அவள் வாயை மூடி, எதுக்கு அப்படி நிக்கிற, யாராவது பார்த்தா போஸ்ட் பாக்ஸ்னு லெட்டர் போட்டு போயிட போறாங்க. மித்து, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு வந்தேன், இதோட விலைய பாரு, 77,000 போட்டிருக்கு. துணிக்கு விலை போட்டாங்களா இல்ல துணியோட சேர்த்து பொம்மைக்கு விலை போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல. விலை பார்க்காத பட்டாசு, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, உனக்கு அழகா இருக்கும் என்று மித்ரன் கூறினான். லூஸ் மாதிரி பேசாத மித்து, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு 1.5 பவுன் நகை வாங்கி பல வருஷம் போடலாம். இதை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி ஒரு முறை போட்டா இதோட மதிப்பு போயிடும். உனக்கு ஆசைப்பட்டேன்னு வாங்கிக்கன்னு சொன்ன, என்னையே நீ லூசுன்னு சொல்ற பத்தியா? எனக்கு இது தேவைதான். உனக்கு தேவைன்னா வாங்கிக்க மித்து, எனக்கு இது தேவையில்ல, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் என மீண்டும் அவனையே கிண்டல் செய்தவள் அவன் மீண்டும் ஏதேனும் கூறும் முன்பே ஓடியே விட்டாள். பட்டாசு என அவளை பார்த்து சிரித்தவன் துணியை பார்த்தான். என்ன மித்து, காத்து வேற பக்கம் பலமா வீசுது என்றபடி மித்ரன் தோளில் கை போட்டான் வசி. காத்து மட்டுமா வீசுது, சாரல் கூட தான் அடிக்குது அடி மனசுல வசி. அடப்பாவே, எப்போடா? உண்மையான ஆச்சரியத்துடன் கேட்டான். உன் ஆபீஸ்ல இந்த பட்டாச பார்த்ததுமே சாரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு வசி. அப்ப சொல்ல வேண்டியதுனடா அவகிட்ட. பயமா இருக்கு வசி.
தேமித்து, பிருந்தா கொஞ்சம் வாய் மட்டும்தாடா, படபடன்னு பேசுவா, மத்தபடி அடாவடி கிடையாது, நல்ல பொண்ணுடா. அவளை பார்த்து பயப்படுற பிருந்தா பால்வாடி பாப்பாடா. நீ வேறயடா, என் உயிரை வாங்குற. நான் பட்டாசை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லவே இல்லடா. அப்புறம் எதுக்கு பயமா இருக்கு உனக்கு என்று கேட்டான் வசி. என் அம்மாவை நினைச்சுதான். என் சாரல்ல வைக்கோல் வச்சு கொளுத்து விட்டு நெருப்பு வானத்தை எட்டி பாக்குற வரைக்கும் வேடிக்கை பாப்பாங்கடா. சுருக்கமா சொல்லணும்னா என் அம்மா அப்படியே உன் அப்பா மாதிரி. வசீகரன் மித்திரனை ஆழ்ந்து பார்த்தவன் அவன் கைப்பிடித்து குலுக்கினான். உன்னுடைய காதலுக்கு சமாதி கட்ட டிசைன் ஏதாவது வேணும்னா வசீகரன் கம்பெனிய மறந்துடாத. 24 மணி நேரமும் என் சேவை உனக்காக இருக்கு. காலு மணல் வாங்க காசு இல்லைன்னா கூட சொல்லு, நான் தரேன்டா. எதுக்கு, உன் அப்பா உனக்கு சமாதி கட்டவா? மித்திரன் கேள்வியில் வசீகரன் பல்லை காட்டி விட்டு திரும்பியவன் கண்ணில் சிக்கியது லிதி யாரோ ஒருவனுடன் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பது. முகம் முழுவதும் சந்தோஷத்துடன் பேசும் மனைவியை வெறித்து பார்த்தவன் அவர்களை வேகமாய் நெருங்கினான். அதற்குள் அவன் கிளம்பி விட்டான். அதுவும் கிளம்பும் போது சும்மா செல்லாமல் லிதிகாவை கட்டி பிடித்து பாய் கூறிவிட்டு சென்றான். லிதி அருகில் மூச்சரிக்க வந்து நின்றவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அவளோ கணவன் முகத்தில் தெரிந்த பொறாமையை நினைத்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டவள். எதுவும் நல்லாதான் இருக்கு, என் புருஷனுக்கு பொறாம கூட வருது, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளா எதுவும் சொல்லக்கூடாது. வசி என்ன பண்றாருன்னு பாப்போம், எப்படி கேக்குறாருன்னு பாப்போம் என்ன மனதுக்குள் நினைத்துக் கொண்டவள் வெளியே சாதாரணமாக, வசி எல்லாம் வாங்கியாச்சு போலாமா என்றாள். தன் மனைவி அவன் யார் என்று சொல்லுவாள் என எதிர்பார்த்தவனுக்கு அவள் எதுவும் சொல்லாதது சற்று ஏமாற்றமாக இருந்தது. அவனாக கேட்கவும் ஈகோ தடுத்தது. அவளாக சொல்லவே இல்லை, நமது கேட்கணும் என நினைத்து எதுவும் கேட்கவும் இல்லை. அதற்காக அவள் மேல் சந்தேகப்படும் அளவுக்கு மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் பொறாம, அவ்வளவுதான். அனைவரும் மலை போல் வாங்கி குவித்த துணிகளுக்கு ராதா சலிக்காமல் பில் போட்டான். கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை. பல லட்சக்கணக்கில் விற்பனை ஆனதில் கடை ஓனர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அவர்களுக்கு இலவசமாக ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்தார். ராதா அதையும் பேக் பண்ணி தீ வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். மித்ரன் மறக்காமல் யாருக்கும் தெரியாமல் பிருந்தா ரசித்த துணியை ரகசியமாக பில் போட்டு வாங்கி கொண்டான். அனைத்தும் முடிந்த பிறகுதான் அருணாவை தேடினர் அனைவரும். லிதி, அம்மாவுக்கானோ, நான் போய் தேடி அழைச்சிட்டு வரேன், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க என்று மீண்டும் உள்ளே ஓடினான். அருணா கையில்தான் சர்வா இருப்பதால் ராதாவும் குழந்தையை தேடி வசீகரன் பின்னால் ஓடினான். வசி உள்ளே நுழைய அருணா முகிலன் இருவரும் பேசிக்கொண்டே வெளியே வந்தனர். சர்வா முகிலன் தோளில் படுத்து தூங்கி இருந்தான். வசீகரனுக்கு முகிலனை நன்றாக நினைவிருந்தது. திருமணத்தில் பார்த்தது. அம்மா எங்க போன, கொஞ்சம் பயந்துட்டேன். முகி கூட பேசிட்டு இருந்த வசி, யதார்த்தமா பார்த்ததும் அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். சாரிடா. தன் தாய் மிகவும் சாதாரணமாக இருப்பதாக தோன்றியது. வழக்கமாக ஒரு இறுக்கத்திலும் கடமைக்காகவும் இருப்பவர் இன்று கொஞ்சம் மாற்றமாக தெரிந்தார். ராதா அந்த புதியவரை பார்த்தபடி சர்வாவை தூக்கிக் கொள்ள, இன்னைக்கு இவனை தூக்கி தோல்ல போட்டதும் உன் ஞாபகம் தான் வந்துச்சு வசி. நீ ஒரு நாள் முழுக்க காய்ச்சல என் தோல்ல தான் தூங்குன. உங்க அம்மா அன்னைக்கு தனியா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டா. பழைய ஞாபகம் அது. சரி, நான் கிளம்புறாருனா போயிட்டு வர வசி என்றார். லித்திகா அருகில் வந்ததும், ரொம்ப நன்றி லிதி, உன்னாலதான் எனக்கு அருணா கூட பேச முடிஞ்சது. காலத்துக்கு இந்த உதவியை மறக்க மாட்டேன் என உணர்ச்சி பெருக்கில் சொல்லியவர் கலங்கிய கண்ணை மறைத்தபடி அங்கிருந்து கிளம்பினார். சித்திரவதை 48. மித்ரன், நீ இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிருந்தா அழைச்சு போய் வீட்டுல விட்டுட்டு வா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம் என்றவன் கார் கதவை திறந்து விட்டு, தீட்சி ஏறி போகலாம் என்றவன் தூங்கும் சர்வாவை தூக்கிக் கொண்டான். சார், குழந்தைய கொடுங்க, நான் மித்து கூட வீட்டுக்கு போறேன், போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றவளை முறைத்தவன், உன்கிட்ட கார்ல ஏறுன்னு சொன்ன, அங்க போய் நீ ரெஸ்ட் எடு, உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ செய்யவும் வேண்டாம் என்றான் விடாப்பிடியாக. காஞ்சு பூச்சிக்கு விடாமல் அழைத்துக் கொண்டே இருந்தாள். குழந்தையை கொன்று விட்டான் என்ற இணைய செய்தியை கேட்க மிகவும் ஆசையாக காத்திருந்தார். என்ன, கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, என்ன இந்த ராதா வரவே இல்ல, இந்த பூச்சியும் போன் எடுக்கல, எங்க போய் தொலைஞ்சான், மண்டை காஞ்சுது அவளுக்கு. ராதா திருமணத்துக்கு அனைவரையும் அழைத்திருந்தான். ஜே.கே. குடும்பத்தை, பிருந்தா, மொழி, வசீகரன், லிதி, அருணா, மித்ரன் என அங்கு தனக்கு தெரிந்த அனைவரையும் அழைத்திருந்தான். தீயை நினைத்து அனைவரும் வேதனைப்பட்டனர். மிருதுலா இறக்க இல்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். தனக்கும் ராதாவுக்கும் நடக்கப் போகும் திருமணத்தை நினைத்து பணத்தை வாரி இறைத்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ராதாவுக்காக காத்திருந்தாள். திருமணத்துக்கு முதல் நாள் இரவு தேட்சி குழந்தையுடன் வந்து இறங்கினான் வீட்டு வாசலில். காஞ்சு மிரு இருவரும் ஆர்வமாக ஓடி வந்தவர்கள் முகம் கருத்து போனது தேட்சியை கண்டு. அதிலும் ராதா களத்தில் தூங்கும் குழந்தையை கண்டு காஞ்சுவுக்கு பற்றி கொண்டு இருந்தது. காஞ்சு வேக வேகமாக ஓடி வந்தவள், ராதா, அந்த கொலகாரி நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது, அவன் அப்பா அம்மாவை கொன்ன வராதா, அவளை நம்ம வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன், அவளும் அவ குழந்தையும் வீட்டுக்குள்ள வந்தா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். தன்னால் முடிந்தவரை தொண்டையை அடைத்துக் கொண்டு கத்தினாள் காஞ்சு.
ராதா ரொம்பவே சாதாரணமாக நின்று கொண்டிருந்தவன் தீ கையில் இருந்த பையை தன் கையில் வாங்கிக் கொண்டான். அதை பார்த்ததும் மிருவுக்கு கடுப்பாக இருந்தது. எனக்கு தூக்க சொன்னா தூக்க மாட்டான், அவ சொல்லாமே தூக்கி நிக்கிறான். இவ தொல்லை எங்க போனாலும் விட மாட்டேங்குதே. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு இவளோட வந்து நிக்கிறான் என மனதுக்குள் ராதாவை திட்டி தீர்த்தவள், ராதா நீ எதுக்கு இவ்வளவு அழைச்சிட்டு வந்த? இவன் நம்ம குடும்பத்து துரோகி ராதா. இவருக்கு நம்ம வீட்டு வாசல நிக்க கூட தகுதி கிடையாது. யாருக்கு தகுதி இருக்கு இல்லன்னு நான் தான் முடிவு பண்ணுறதுல, மத்தவங்க இல்ல. இது ஏன் வீடு. என் வீட்டுக்குள்ள யார சேர்க்கணும் சேர்க்க கூடாதுன்னு எனக்கு மத்தவங்க சொல்லக்கூடாது என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன். காஞ்சு மிரு இருவரும் அதிர்ந்தனர் ராதாவின் வார்த்தைகளை கேட்டு. காஞ்சு தன் சத்தத்தை குறைத்துக் கொண்டவள், ராதா நம்ம நல்லதுக்காக தான் சொல்றோம். ஏற்கனவே இவளால நம்ம நிறைய இழந்துட்டோம் ராதா. அந்த பயமும் ஆதங்கம் தான் நான் இப்படி பேச காரணம், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும் சித்தி. இவன் என் கண் பார்வையில இருக்கணும், அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். அங்கேயே விட்டுட்டு வந்தா திரும்ப ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை உருவாகும். திரும்ப எந்த இழப்பும் நடக்க கூடாது. கண்ணிருந்து திரும்பவும் நான் குருடனா இருக்க கூடாதுல, அதான் கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன். நீங்க போய் வேலையை பாருங்க என்றான் பல்லை கடித்தபடி. அதற்கு மேல் காஞ்சுவாள் எதுவும் பேச முடியவில்லை. ராதா தீயை உள்ளே அழைத்துச் செல்வதை தடுக்கவும் முடியவில்லை. தீ கண்கள் கலங்கியது. 1 வருடத்திற்கு மேல் ஆனது அந்த வீட்டை பார்த்து. பாதங்கள் நடுங்க கலங்கிய கண்ணோடு மீண்டும் அந்த வீட்டுக்குள் அடி எடுத்து வைத்தவளுக்கு மனம் துடித்தது. திரும்பவும் இந்த காஞ்சுவாள் தன் கிறிஷுக்கோ இல்லை குழந்தைக்கோ ஆபத்து வந்து விடுமோ என்று பயத்தை முகத்தில் காட்டிக் கொள்ளவில்லை தீ. தன் பயத்தை காட்டிக்கொண்டால் அருகில் இருக்கும் கணவன் ஏன் எதற்கு என்று நோண்ட துவங்கி விடுவான். அவனுக்கு பதில் சொல்லி தப்பிக்க இயலாது. அவனிடம் உண்மையும் சொல்ல முடியாது என்பதால் அமைதியாக இருந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் குடும்பமாக சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினைவில் தோன்றி நெஞ்சை அழுத்தியது. இந்நேரம் என் மாமனார் மாமியார் இருந்திருந்தா இந்த வீடே ஆர்ப்பாட்டமா இருக்கும் என்பதை யோசிக்கும் போதே நெஞ்சை அடைத்தது. எந்த தவறும் செய்யாமல் தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை எதற்கு? இத்தோடு பலமுறை இந்த கேள்வியை தெய்வத்திடம் கேட்டிருப்பாள். பதில்தான் கிடைக்கவில்லை. உள்ளே நுழைந்த தீயை கண்களில் கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருந்த காஞ்சு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். இவளை எவ்வளவு போராடி துரத்தி விட்டேன். இவ என்னடானா திரும்பவும் வந்து நிக்கிறாளே. அதுவும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இந்த பைத்தியக்காரன் எங்க போனா? குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானோ? கொடுத்த காசுக்கு மொத்தமா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் போல. பூச்சி எண்ணுக்கு அழைத்தழைத்து பார்த்தவள் செருப்பு காலால் தரையில் விதைத்தாள் அடங்காத கோபத்துடன். ராதா தீயையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு தன் தாய் தந்தை அறைக்கு சென்று குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்தவன், இங்கே தங்கிக்கோ, கதவை உள்ள முடிக்கோ. நான் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் கதவை திறணும். வேற யார் கூப்பிட்டால் கதவை தரக்கூடாது, சரியா? தீ கிருஷ் முகத்தை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தாள். தான் கேட்டதுக்கு பதில் கூறாமல் நிற்பவளை கூர்ந்து பார்த்தவன், சித்தி மிரு யாராவது வந்தா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, அதுக்கு தான் சொன்னேன். எதுக்கு என் முகத்தை எப்படி பாத்துட்டு நிக்கிற? நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அது வரைக்கும் குழந்தை கூட இருக்கேன், போ என அசையாமல் நின்றவளை விரட்டி விட்டான். அவள் தன்னுடைய லக்கேஜில் இருந்து தனக்கு தேவையான துணியை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி நடந்தவள் குளித்து ஃப்ரெஷ் ஆகி வர அவளுக்கு பால் பிஸ்கட் தயாராக இருந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மகனும் எழுந்து பால் குடித்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு வெளிப்பால் பழக்கி இருந்தார் மொழி. அதனால்தான் ராதா மகனுக்கு ஊட்டி கொண்டிருந்தான். தாயை கண்டதும் துள்ளி குதித்து சிரித்தான் சர்வா. குழந்தை எப்படி? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உள்பக்க தாழ் போட்டுக்கோ என்றவன் தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். ராதா கடைபரப்பி வைத்திருந்த பொம்மையை வர்த்து சர்வா சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்க தீ அங்கு மாட்டப்பட்டிருந்த தன் மாமனார் மாமியார் போட்டோவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். மெரு தீ தங்கியிருக்கும் அறையை பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளால் பார்க்க மட்டும்தான் முடியும். காரணம், கீழே சோஃபாவில் அமர்ந்து போனில் தீவிரமாக ராதா யாருடனோ பேசிக் கொண்டிருக்க அவனை தாண்டி செல்ல முடியவில்லை. வேகமாக காஞ்சுவை தேடி ஓடினாள். காஞ்சுவை தீராத கோபத்தில் சுற்றி கொண்டிருக்க, காஞ்சு, நாளைக்கு எங்க கல்யாணம் கட்டாயம் நடக்குமா? நடக்கும் மிரு, பயப்படாத, நடத்தி காட்டுவா அந்த காஞ்சு. இல்ல, இந்த தீட்சி இவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பாக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு காஞ்சு. என்ன பயம் மிரு? ராதாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு பயப்படுறியா? ஆமா காஞ்சு, ராதாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். ஒருவேளை அவனுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? சத்தம் போட்டு சிரித்தாள் காஞ்சு. மிரு, அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருந்தா இந்நேரம் நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். நம்ம பண்ணினது ஆள் மாறட்டும் இல்ல, கொலை. அவனோட அப்பா அம்மா எல்லாரையும் கொண்டு இருக்கோம்ல, ஞாபகம் வந்ததும் நம்ம உயிரை எடுத்துருவான். இன்னும் அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரல, வரவும் வராது. நம்ம கொடுத்த மாத்திரை எல்லாம் அவன் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கான். இப்ப அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான். ஒருவேளை தீட்சி மேல பரிதாபப்படுறான் போல. நாளைக்கு உனக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனதும் அவன் சரியாயிடுவான், விடு. நாளையோட அந்த தீட்சி அவ குழந்தை 2 பேருக்கும் கடைசி நாள். நீ கவலையை விட்டுட்டு போய் தூங்கு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
என்றவள் திட்டம் தீட்ட துவங்கினாள். மெருக்கு பயத்தில் தொண்டைக்குள் எச்சில் இறங்க மறுத்தது. இவென்ன, இவளும் அந்த ரவுடியும் பண்ணன கொலைக்கு என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறா? ஏதோ நான் கொலை பண்ண மாதிரி. எங்க கல்யாணம் ஆனது முதல்ல இவ்வளவுதான் ராதா கிட்ட மாட்டி விடணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என நினைத்தபடி உள்ளே வந்தவள் டென்ஷனில் அமர்ந்திருக்கும் ராதாவை கண்டு பயந்து விலகி சென்றாள். ராதா மனதில் என்ன உள்ளதென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காஞ்சுவே குழப்பம் பாதி கோபம் மீதி என தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். தோட்டத்தில் நின்று திட்டம் தீட்டும் காஞ்சுவை பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் தீ. கடவுளே, நாளைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. என் கிருஷ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்களுடைய கடைசி நம்பிக்கையும் என் நாடி துடிப்பும் என் கிருஷ் தான். அவருக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது. போதும், நாங்க இழந்ததும் அழுததும் என மனமுருகிய தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டாள். நாளை அனைத்தும் மாறப்போவது தெரியாமல்.